சுதந்திரம் அடைஞ்சி 77 வருஷம் ஆச்சு. ஆனா இன்னமும் ஒரு மனுஷன் செத்துட்டான் அப்படிங்கிறத நிரூபிக்க அவனோட எலும்பு கூண்டை தூக்கிட்டு வரணுமா. ஒடிசாவில் ஜித்து முண்டாவுக்கு நடந்த இந்த அநீதி ஒட்டுமொத்த இந்தியாவையே தலகுனிய வச்சிருக்கு. சுக்ரா முண்டாவோட கணவரும் ஒரே குழந்தையும் ஏற்கனவே செத்து போயிட்டாங்க. அவருக்கு வாரிசு யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால அவரோட வங்கி கணக்கில் இருக்கிற பணத்தை எடுக்கிறதுக்காக அவரோட சகோதரரான ஜித்து முண்டா அவரோட வங்கி கணக்குல இருந்து 19,300 ரூபாவை எடுக்கிறதுக்காக வங்கிக்கு போயிருக்காரு. வங்கி மேலாளரை பார்த்து அவர் பணத்தை கேட்டிருக்காரு. கணக்கை வச்சிருக்கிறவங்க நேரில் வரணும், இல்லைன்னா சட்டப்பூர்வமான வாரிசு ஆவணம் எதா இருந்தா எடுத்துட்டு வாங்க அப்படின்னு பணத்தை தர பேங்க் மறுத்திருக்கு. படிப்பறிவில்லாத பழங்குடியின மனிதரான ஜித்து இறப்பு சான்றிதழோ வாரிசு சான்றிதழோ எதுவுமே வாங்கிட்டு வரல. சிக்கலான அந்த நடைமுறையும் அவரால் புரிஞ்சிக்கவும் முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாத அவரு திரும்பி வீட்டுக்கு போயிட்டாரு. சரி, வங்கி அதிகாரி தான் சொல்லிட்டாங்களே, அது உண்மையாதான் இருக்கும் அப்படின்னு நம்பின ஜித்து முண்டா திங்கக்கிழமை காலையில எந்திரிச்ச உடனே முதல் வேலையா கிராமத்துல உள்ள சுடுகாட்டுக்கு போனாரு. அங்க புதைக்கப்பட்டிருந்த அவங்க சகோதரி உடலை தோண்டி எடுத்தாரு. எலும்பு கூண்டா இருந்த அந்த உடலை ஒரு சாக்கு பை போட்டு சுத்தனாரு. சுத்தி அதை தோல் மேல போட்டுக்கிட்டு 3 கிலோமீட்டர் தூரம் நடந்தே வங்கிக்கு போயிருக்காரு. ஜித்து வங்கியை போய் அடைஞ்சதும் அங்கிருந்த பொதுமக்கள் எல்லாம் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க. அவர்கிட்ட விசாரிச்ச பொதுமக்கள் வங்கி நடைமுறை கடுமையா இருக்கிறத பார்த்துட்டு வங்கியை விமர்சிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு ஏழை மனிதன் தன்னோட சொந்த பணத்தை வாங்குவதற்கே இவ்வளவு கஷ்டப்படணுமா அப்படின்னு வங்கிய பொதுமக்கள் எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சாங்க. அங்க கேள்வியும் எழுப்ப தொடங்கினாங்க. வங்கி பணியாளர்கள் எல்லாருமே இரக்கமே இல்லாம ஆவணம்தான் முக்கியம் அப்படின்னு முன்னுரிமை கொடுத்தது அங்க இருக்கிற எல்லாருமே குற்றச்சாட்டா எழுப்ப ஆரம்பிச்சாங்க. தகவல் கிடைச்சதும் சம்பவ இடத்துக்கு காவல்துறையினர் வர ஆரம்பிச்சாங்க. வங்கிக்கு வந்த போலீசார் ஜித்துவை அமைதியாக்கிட்டு வங்கி ஊழியர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக முடிவெடுக்க உறுதியளிச்சாங்க. இந்த விவகாரம் ஒரு மனிதாபியமான அடிப்படையில கையாளப்படும் அப்படின்னு போலீஸ்காரங்க உறுதியளிச்சாங்க. இதற்கிடையில வங்கி எங்க மீது தப்பு இல்லை, நாங்க சட்டப்பூர்வமாக தான் அவர்கிட்ட சர்டிபிகேட் கேட்டோம் அப்படின்னு வங்கி தரப்புல விளக்கம் அளிச்சாங்க. சம்பவத்தன்று ஜித்து முண்டா குடிச்சிட்டு வந்தாரு, அவர் போதையில் இருந்ததா பேங்க் தரப்புல சொல்லப்படுது. வங்கியோட விதிமுறைகளை மீறி அவர் நடந்துகிட்டதாகவும் அவங்க விளக்கம் அளிச்சிருக்காங்க. இறப்பு சான்றிதழ் கொடுத்ததுக்கு அப்புறம்தான் அவரோட கணக்கை முடிக்க முடியும் அப்படின்னு வங்கி சார்பில் தெளிவா சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இறப்பு சான்றிதழ் வாங்க நாங்களும் உதவி பண்றோம் அப்படின்ற மாதிரி வங்கி தரப்புல சொல்லப்படுது. ஒரு ஏழை மனுஷன் அவன் சம்பாதிச்ச பணத்தையே அவன் வாங்குறதுக்கு சகோதரி எலும்பு கூண்டை தோண்டி எடுத்துட்டு வர நிலைமை தான் இப்ப இங்க நடந்துட்டு இருக்கு.